ஆனால் ஞானமும் இருந்தாலும் கூட அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா சரியான நேரத்தில் உணவு எடுக்கிறது கிடையாது. உடம்பு என்ன சிக்னல் கொடுக்குதோ அதை அவங்க வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லிவரை வந்து சரி பண்ணுறதுக்கு சரியான உணவுகள் எடுக்கணும். ஏன்னா லிவர் வந்து சரியில்லைன்னா உடம்பு அதிகம் உஷ்ணமாகும். லிவரோட பாதிப்பு வந்து கண்களில் தான் காட்டும். இந்த லிவர் எதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வைக்கணும்னா கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே வந்து பிளெயினாக ஜூஸ் எடுத்து நம்ம சாப்பிடணும். அதே போல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் கேதுவின் தாக்கத்தின் காரணமாக வரதால அருகம்புல் சாறு எடுக்கணும். பிராண முதிரை எப்பெல்லாம் பண்ணலாம்னா எப்போ ஓய்வா இருக்குங்களோ அப்போ பண்ணலாம். காலை மாலை அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனால் என்னன்னா முத்திரை வச்சா ஒரு 20 நிமிஷமாவது ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகம் ரீதியான நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்றதுக்காக நம்ம கூட சித்தா டாக்டர் கலைவாணன் இணைந்திருக்கிறாங்க. உங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? ஓகே சார். இன்னைக்கு நம்ம வந்து குரு கேது ரெண்டும் இணைந்திருக்கிறதுனால மருத்துவ ரீதியா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கப்போம். பொதுவா குரு கேது இணைந்திருக்கிறவங்க போது அவங்களோட குணம் வந்து எப்படி இருக்கும்? குருவும் பார்த்தீங்கன்னா கேதும் சேர்ந்து இருக்கிறதுல அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும், ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக இருக்கும். குருனாவே அறிவுக்காரர்கள். ஓகே. ஸோ எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அவங்க டீப்பாக அனலைஸ் பண்ணுவாங்க. கேது வந்து ஸ்பிரிச்சுவல், ஆன்மீக ரீதியாகவே அவங்களோட இயல்பாகவே அவங்க நாட்டம் இருக்கும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா அவங்க உடம்பு பற்றி கேர் பண்ண மாட்டாங்க. எதையுமே வந்து ஆழ்ந்து பார்ப்பாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஏமாறாமல் இருக்கணும்னு நினைப்பாங்க. கேது இருக்கிறதால குருவும் சேர்ந்து இருக்கிறதால நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், அந்த மாதிரி எண்ணம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆனால் இதனால என்ன அவங்களுக்கு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்னா உடம்பு ரீதியாக அவங்கள வந்து கவனிக்க மாட்டாங்க, சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, எதுலையுமே வந்து பற்று இல்லாமல் இருக்கும். ஏன்னா கேது இருக்கிறதால ஒரு டிட்டாச்மெண்ட்டே இருப்பாங்க. ஆனால் பாருங்க நாலேஜும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை பற்றி அவங்க கிட்ட நம்ம கேட்டாலும் அதை பற்றி தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் இருக்கும். ஆனால் ஞானமும் இருந்தாலும் கூட அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா சரியான நேரத்தில் உணவு எடுக்கிறது கிடையாது. உடம்பு என்ன சிக்னல் கொடுக்குதோ அதை அவங்க வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பசி, மோஷன் போகிறது, யூரின் போகிறது, அடக்கி வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்க கவனமாக இருந்தால் அவங்க குணம் இன்னும் மேன்மை அடையும். ஓகே சார். இவங்களுக்கு மருத்துவ ரீதியா என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து வரும் சார்? இப்போ குரு நம்ம எடுத்துக்கிட்டா உடல் ரீதியாக எந்த உறுப்பை பாதிக்கும்னா லிவர் தான். கல்லீரல் வந்து உடம்புல நல்லா இருந்தால் தான் டைஜஷன் நல்லா இருக்கும். சில பேர் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, ஆனால் வயிறு உப்புசம் மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த எதுக்களிப்பு வரும், அந்த புளிச்ச ஏப்பங்கள் வரும். இந்த குரு வந்து பாதிக்கப்பட்டார், குருவும் கேதுவும் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு இவங்களோட பலன்கள் வந்து மாறுபடும். பொதுவாக கல்லீரலை வந்து அவங்க வந்து கவனமாக பார்த்துக்கணும். லிவரை வந்து சரி பண்ணுறதுக்கு சரியான உணவுகள் எடுக்கணும். ஏன்னா லிவர் வந்து சரியில்லைன்னா உடம்பு அதிகம் உஷ்ணமாகும். லிவரோட பாதிப்பு வந்து கண்களில் தான் காட்டும். லிவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஃபேட்டி லிவர் வரும். அதே போல் கேல் பிளாடர் ஸ்டோனும் வரும். ஏன்னா லிவரும் கேல் பிளாடரும் நெருக்கமான தொடர்புடையது. அப்போ குரு பாதிக்கப்பட்டால் ஜாதகத்தில் கல்லீரலை பாதிக்கப்படும். அப்போ கேது வந்து என்னன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், நுண்கிருமிகள் எல்லாமே கேது சார்ந்தது. அதே போல் மறைமுகமாக வரக்கூடிய நோய்கள், இதுதான் வந்து நோயின்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும். சில பேர் போவாங்க ஹாஸ்பிட்டல், எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்பாங்க, எடுத்து பார்த்து நார்மல் தான் வரும். ஆனால் உடம்புல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும். அதாவது கண்டுபிடிக்க முடியாத சில நோய்கள் எதோட கனெக்ட் பண்ணுவாங்க, கேதுவோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த குருவும் கேதுவும் 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அவங்க உடல் ரீதியான பாதிப்புகள் உண்டாகும். எதுனா வைரல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், லிவர், இது ரெண்டுமே வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும் இந்த குருவும் கேதுவும் 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா. ஓகே சார். உணவுன்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க எந்த உணவுகள்லாம் சாப்பிடணும், எந்த உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது சார்? இப்போ அந்த நோய் எதனால் வந்தது? இப்போ கல்லீரல் பாதிக்கப்படுது. அப்போ கல்லீரல் பாதிக்கப்பட்டா அதுக்கேற்ற உணவுகள் எடுத்துக்கணும். அப்போ எது கரெக்டாக இருக்குன்னா, சில பேருக்கு நான் வெஜிடேரியன் அதிகமாக சாப்பிடணும்னு பிரியம் இருக்கும். ஆனால் கல்லீரல் பாதிக்கப்படுறவங்களுக்கு நான்வெஜ்ஜை எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்துட்டாங்க, அப்படி என்ன பண்ணணும்னா ½ அன் ஹவர் கழிச்சு பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கலாம். அது தொடர்ந்து குடிச்சாங்கன்னா அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும்.
அடுத்தது இந்த லிவர் எதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனா வைக்கணும்னா, கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே வந்து பிளெயினா ஜூஸ் எடுத்து நம்ம சாப்பிடணும். அதேபோல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் கேதுவின் தாக்கத்தின் காரணமாக வரதால அருகம்புல் சாறு எடுக்கலாம். அருகம்புல் சாறு வந்து ரத்தத்துல இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ வந்து வெளியேத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது. அப்போ காலையில வெறும் வயித்துல அருகம்புல் சாறு ரெகுலரா எடுத்துட்டு வந்தா, இந்த குருவும், கேதுவும் உண்டாக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த உணவுகள் எடுத்துக்கிட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகே சார். இவங்க என்ன முத்திரைகள், அப்புறம் என்ன ஆசனங்கள்லாம் செய்யணும் சார்? இப்ப கல்லீரலும் பாதிக்கப்படுறதால அதுக்கேத்த முத்திரை வந்து பிராண முத்திரை. பிராண முத்திரை இப்படிதான். அதாவது கட்டை விரலு, சுண்டு விரல் இந்த 3 விரலும் டச் பண்ணியிருக்கணும். மத்த 2 விரல் வந்து நேரா இருக்கும். இது பேர் பிராண முத்திரைன்னுவாங்க. இத சாதாரணமா மடி மேல வச்சுக்கலாம். 20 நிமிஷம் நம்ம பண்ணலாம். இந்த குருவும், கேதுவும் உண்டான அதனால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த பிராண முத்திரை ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். பிராண முத்திரை எப்பல்லாம் பண்ணலாம்னா, எப்போ ஓய்வா இருக்கீங்களோ அப்ப பண்ணலாம். காலை, மாலை அந்த மாரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனா என்னன்னா, முத்திரை வச்சா ஒரு 20 நிமிஷமாவது அத நம்ம வந்து அதே பொசிஷன்ல இருக்கணும். அதேபோல தொடர்ந்து பண்ணணும். ஒரு 48 நாள், 108 நாள் அப்படி பண்ணா தான் இந்த முத்திரைக்கு உண்டான பலன நம்ம அனுபவிக்க முடியும். 1 நாள் பண்ணிட்டு, 2 நாள் பண்ணிட்டு, எனக்கு பெருசா ரிசல்ட் இல்லைன்னு சொன்னா, அது பெரிய ஒரு மாற்றத்த கொண்டு வராது. அப்ப பிராண முத்திரை ஒரு 48 டேஸ் பண்ணாங்கன்னா, பிரபஞ்சத்துல இருக்க சக்தி நம்ம உடம்புக்குள்ள வரும். அது வரும்போது இந்த குருவும், கேதுவுக்கும் உண்டான பிரச்சனைகள அது ஈஸியா சால்வ் பண்ணும். அதுக்கு இந்த முத்திரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். இந்த குரு, கேது வந்து இணைந்தவர்களுக்கு மருத்துவ ரீதியான பிரச்சனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாட்டி வைத்திய முறைகள் வந்து ஏதாவது இருக்கா? ஆமா. பாட்டி வைத்திய முறைங்கிறது என்னன்னா, வீட்லயே நம்ம செஞ்சு சாப்பிடுற விஷயங்கள பாட்டி வைத்திய முறை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கல்லீரல் வந்து பாதிக்கப்படுறதால, நம்ம என்ன பண்ணலாம்னா, நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து, அத வந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரலாம். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, புதினா சாறு. புதினா சாறுல வந்து கொஞ்சமா தேன் கலந்து எடுக்கலாம். கொத்தமல்லி சாறு வந்து ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். அதேபோல் பைனாப்பிள் ஜூஸ் எடுக்கலாம். இது எல்லாம் வந்து வீட்லயே நம்ம ஈஸியா செஞ்சு நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள். இத வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டாவே, நம்ம பாட்டி வைத்திய முறைக்கு பெஸ்ட்டான ஒரு விஷயத்த நம்ம குடுக்க முடியும். ஓகே சார். நம்ம சித்த மருத்துவத்துல இவங்களுக்கு ஏதாவது மருந்துகள் இருக்கா சார்? கண்டிப்பா. லிவர் பாதிக்கப்படுறதால, சிலாச்சத்து பல்பம், ஆறுமுக செந்தூரம், அயகாந்த செந்தூரம், அமுக்குரா சூர்ணம், சிலாசத்து பல்பம் இந்த மாரி பல்பங்கள், செந்தூரங்கள், லேகியங்கள், தைலங்கள் எல்லாமே இருக்கு. அந்த நாடி பார்த்து நம்ம வந்து அவங்களுக்கு உண்டான மருந்த துணை மருந்தோடு சேர்த்து குடுப்போம். ஓகே சார். எல்லா விஷயத்துக்குமே ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் வந்து இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட் அப்டின்னா எது சார்? நம்ம லிவர் வந்து அதிகமா பாதிக்கப்படும்போது, சம்டைம் தலைவலி வரும், பாடி பெயின் வரும். அப்போ என்ன அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னா, இதுதான் பாயிண்ட். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ஒரு 50 முறை பிரஷர் பண்ணலாம். இதுல நீங்க பிரஷர் கொடுக்கும்போது, தலைவலி, எந்த ஒரு பாடி பெயினா இருந்தாலும் சரியாயிடும். ஆனா காலையில, ஈவினிங் இந்த மாரி 2 நேரம் வந்து அந்த மாரி 50 முறை கொடுக்கலாம். இல்லாட்டி 1 நிமிஷம் கொடுக்கலாம். இது தொடர்ந்து பண்ணீங்கன்னா, கல்லீரல் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். பூஸ்ட் அப் ஆகும். ஓகே சார். இப்படி இருக்கவங்களுக்கு நீங்க குடுக்குற அட்வைஸ் வந்து என்ன சார்? ஆமா. இந்த குருவும், கேதுவும் சேர்ந்து இருக்கிறதால, அறிவுக்காரகன் குரு, கேது வந்து ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆன்மீகத்துல நெறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். தேடி போணும்னு அவசியமே இல்ல. அவங்கள தேடி நல்ல குருமார்கள் வருவாங்க. அவங்களுக்கு ஆன்மீகத்துல வழிகாட்டுற நெறைய விஷயங்கள் அவங்கள தேடி வரும். அப்போ வரும்போது உடம்ப வந்து கேர் பண்ணாம விட்டுருவாங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது கிடையாது. ஒழுங்கா மெயின்டெயின் பண்ணணும் உடம்ப. உடம்ப மெயின்டெயின் பண்ணா தான் நம்ம மெடிடேஷன் பண்றது எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகும். அப்போ உடல்ல வந்து அவங்க வந்து அக்கறையோட எடுத்துக்க வேண்டியது தான் நம்ம குடுக்குற அட்வைஸா இருக்கும். ஓகே சார். இன்னைக்கு நம்ம வந்து குரு, கேது இணைவு இருக்கிறவங்களுக்கு மருத்துவ ரீதியா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? அவங்க என்ன சாப்பாடுலாம் சாப்பிடணும், என்ன சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகா தெளிவா எங்களுக்கு சொன்னீங்க. நன்றி சார். நன்றிம்மா.